இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலோம்ல இருக்கோம். சிலோம்ல வந்து நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க நான் எங்க வந்திருக்கேன்னா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிலோன்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரியம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலை ரெப்ரசன்டேட் பண்ணி தான் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலோன் வந்து ஒரு மெயின் ரோட்ல தான் இருக்கு. ஸ்ட்ரீட் மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த கோயிலோட அமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க முன்னாடி கேட்ல பாத்தீங்கன்னா ஓம் சக்தின்னு போட்டிருக்கு. இங்க பாருங்க ஸ்ரீ மகா மாரியம்மன் அம்மன் கோயில். அருள்மிகு மகா மாரியம்மன் கோயில்ல போட்டிருக்கு. அதுவும் தமிழ்ல போட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா நம்ம புத்திசமோட கலாச்சாரம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா தாய்லாந்து வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் வேர்ட்ஸை பார்க்கும்போது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு தமிழ் கல்ச்சர்ஸையும் மதிக்கிறோமோ இல்லையான்னு தெரியல. பட் இங்கே மற்ற கண்ட்ரில வந்து இது வந்து நல்லா மதிக்கிறாங்க. இங்க பாருங்க சக்தி அப்படின்னு ஓம் சக்தின்னு தமிழ்லயே இருக்கு. உள்ள உட்காந்து பிரம்மர், இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சிலை இருக்கு. இங்க முன்னாடி கடையில பாத்தீங்கன்னா நிறைய மாலையெல்லாம் கூட விற்கிறாங்க. இந்த மாலையில பாத்தீங்கன்னா மாலை, பூவு, நடுவில் எலுமிச்சை பழம், தாமரை பூலாம் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. How much? 300 baht. 300 baht. This one? 200 baht. 200 baht. Okay. இந்த மீடியம் சைஸ் மாலை வந்து 300 பாட்டா. இது how much? This one? 200 பாட்டா இது. This one? 50 baht. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த காளி கோயில் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இந்த சிலையெல்லாம் விற்கிறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே லட்டுலாம் விற்கிறாங்க. லட்டு மற்ற இந்தியன் ஸ்வீட்ஸ், பெங்காலி ஸ்வீட்ஸ்லாம் விற்கிறாங்க. எண்ணெயெல்லாம் கூட விற்கிறாங்க. Welcome. Yes, just to watch. Huh? Just to watch. Oh. I am from Tamil Nadu. இங்க பாருங்க அம்மன் சிலை, அம்மன் சிலை, காளி சிலை, விநாயகர் சிலை எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஒழிச்சிட்டு இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்ல தான் ஒழிச்சிட்டு இருக்கு. ஸோ கைஸ், நான் இப்போதான் கோயிலுக்குள்ள வந்து போயிட்டு வந்தேன். ஸோ கோயிலுக்குள்ள வந்து மாஸ்க் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம்.
ஸோ மாஸ்கோட தான் நான் போனேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உள்ள கேமரா கொண்டு போகக்கூடாது, கேமரா அலோடு கிடையாது. ஸோ கேமராவையும் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் போனேன். ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, வேலைப்பாடுகளும் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மக்கள் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்காக் தாய்லாண்டோட சிட்டிசன்ஸ் நிறைய பேர் வந்து கோயிலில் சாமி கும்பிட்றாங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பூ இதெல்லாம் வச்சு சாமிக்கு வச்சு கும்பிட்டுருக்காங்க நம்ம ஊர் சைட்லேயே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க ஐயரோட நம்ம ஆளுங்க, நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான். நான் கூட ஒரு ஐயர்கிட்ட பேசி நான் வந்து திருநெல்வேலினாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி நம்ம ஊரில் பக்தியாக இருக்கோமோ இங்கே இருக்கிற மக்களும் இங்கே வந்து கோயிலில் வந்து அவ்வளோ பக்தியாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக கும்பிட்டுருக்காங்க. கோவிலில் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயிலை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு போங்க. இதனால் முடிஞ்ச உங்களோட டூரிசம் ஐட்டினரி இருக்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மி தான். யாராச்சும் தனியாக வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான கோயில் தான், பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாரியம்மன் கோயிலோட எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். நிறைய பேருக்கு இங்கே வரவங்களுக்கு தாய்லாண்ட்னாலே ஒரு மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான கண்ட்ரி, நல்ல நல்ல பிளேசஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.